சொத்தை திருடி பார்த்திருக்கிறேன், சுகத்தை திருடி பார்த்திருக்கிறேன், பணத்தை திருடி பார்த்திருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதை என்றுதான் தமிழ்நாடு நான் பார்க்கிறேன். ஜோசப் விஜய் என்ற ஒரு மாமனிதர், அவரோடு தரையில் அமர்ந்தவர், பண்பாட்டு ஜல்லிக்கட்டை காக்க 10 லட்சம் பேர் கூடிய போது ஒரு கட்சிப்பை முகத்தில் கட்டிக்கொண்டு தரையோடு தாயமர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தந்த மாமனிதர் என்னுடைய முதல்வர். இன்று தமிழ்நாடு முழுக்க அமைதியான முறையில் இவர்கள் கரப்பான் பூச்சிகள் அல்ல, மெல்ல கரைக்கும் கோட்டைகளை கரைக்கும் கரையான்கள் என்று அவர்களுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் அந்த மாணவர் போராட்டத்தை திசை திருப்ப அதில் அரசியல் பேசுகிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை கண்டு நாங்கள் அசர போவதும் இல்லை. உசுப்பெத்திரவன்ட்ட உம்முன்னு கடுப்பெத்திரவன்ட்ட கம்முன்னு போனா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும் சொல்ற தலைவருங்க என் தலைவர். பதிலுக்கு பதில் சொல்லி அந்த திசை திருப்பலுக்கு பலியாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் இலக்கு ஒன்று, நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு. கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வா. உலகம் அதிகம் உச்சரித்த வார்த்தை போராட்டம். சொல்லும் போதே உதிரம் கொதிக்க வைக்கிற வார்த்தை போராட்டம். இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற காட்டு மரங்களை எல்லாம் வெட்ட துணிந்த போது அந்த மரத்தை கட்டிப்பிடித்து மரங்களை காப்பாற்றிய மாபெரும் போராட்டம். வெளிநாட்டிற்கல்ல, சொந்த நாட்டில் வெளியூருக்கு செல்வதற்கே பாஸ்போர்ட்டை கேட்ட நிறைவேறி பிடித்த தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மாண்டேலா முன்னெடுத்தது ஒரு போராட்டம். மொழிக்காக, இனத்திற்காக இந்த தமிழ் மண் சந்தித்தது ஒரு போராட்டம். வெள்ளையர்களை வெளியேற்ற இந்த காங்கிரஸ் பேரியக்கம் தன் வாழ்நாளை எல்லாம் சிறைச்சாலையில் தள்ளியது. ஆஹா, மாபெரும் போராட்டம். அன்று வெள்ளையர்களுக்காக இவர்கள் நடத்தியது போராட்டம். இன்று எங்களோடு சேர்ந்து இந்த கொள்ளையர்களை ஒழிப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம். அந்த போராட்டத்தின் வடிகளை நீட்சியாக எங்கள் தம்பி தங்கைகள் நீட் ஒழிப்பை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள். இதயம் திறந்து அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுகிறோம். தம்பி, தங்கச்சி, நீங்கள் போராடுவதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். இதில் மாற்று கருத்தில்லை. 8 தலித் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று ஒரு தோழர் சொல்லி இருக்கிறார். பரவாயில்ல, அது பதிலுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அம்பேத்கர் எல்லோருக்குமானவர், விஜய் எல்லோருக்குமானவர், இந்த அரசு எல்லோருக்குமானது, விஜய் மண்டல அரசு எல்லோருக்குமானது. ஒரு நாள் அந்த தோழரின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதுதான் பதில். நாங்கள் பதிலுக்கு பதில் சண்டையிட்டு, எங்களுக்குள் சண்டையிட்டு எதிரிகளை பலம் பெற வைக்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்குள் ஒற்றுமையாக இருப்போம். சொத்தை திருடி பார்த்திருக்கிறேன், சுகத்தை திருடி பார்த்திருக்கிறேன், பணத்தை திருடி பார்த்திருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதை என்றுதான் தமிழ்நாடு நான் பார்க்கிறேன். அந்த எத்தனை பெரிய திசை திருப்பலுக்கும் ஹைஜாக்குக்கும் புகழ் திருட்டுக்கும் இடம் தராது. ஒற்றுமையோடு எளிய விட்டு பிள்ளைகள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். காங்கிரஸ் பேரியக்கம் அன்று வெள்ளையர்களோடு போராடியது போல, இன்று கொள்ளையர்களோடு போராடியது போல, இனிவரும் காலகட்டங்களில் பொது உடைமை தோழர்களோடும், கண்ணியமிக்க முஸ்லிம் லீக்கோடும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடும், விடுதலை சிறுத்தைகளோடும், தூய சக்தியோடு கைகோர்க்க காத்திருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்களோடும் சேர்ந்து போராடுவோம். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். பிறந்த குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், இப்படி எங்களுக்குள்ளே திட்டங்கள் போட்டு குடிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி அல்ல, படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். படிப்பில் வென்றால் கல்வி விருதுகள், விபத்தில் சிக்கினால் விஜய் குருதியகம், வேலைக்கு செல்வோருக்கு விஜய் விலையில்லா விருந்தகம் என்று சர்க்கார் அமைப்பதற்கு முன்பே மனிதநேயத்தோடு ஒரு சர்க்காரை நடத்திய தலைவர் என்னுடைய சாதனை தலைவன். அந்த மாமனிதரினுடைய கரங்களை பலப்படுத்துங்கள்.